ஹலோ கைஸ், மார்க்கெட்டில் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் டபுள் சேல் விளாண்டாங்க. மேலேயும் போனாங்க, கீழேயும் போனாங்க. ஸோ அது இன்றைக்கி என்ன நடந்துச்சு, டெக்னிக்கலாக என்ன நடந்திருக்கு, ஸோ நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றத வாங்க டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் தான் உங்கள் அருண் ஃப்ரம் ட்ரேடிங் அகாடமி. ஸோ நம்ம ட்ரேடிங் பார்த்தீங்க அப்படின்னா 1 வீக் லைவ் மார்க்கெட் ட்ரைனிங் செக்ஷன் நடக்க போகுது. எங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா தஞ்சாவூரில். என்னைக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா வர 3ஆம் தேதி. ஸோ 3ஆம் தேதி ஆரம்பிச்சு பார்த்தீங்க அப்படின்னா 1 வீக் வரைக்கும் இந்த கோர்ஸ் நடக்கும். இதில் என்னென்ன கவர் பண்ணுறோன்னு கேட்டிங்க அப்படின்னா இன்ட்ராடே எப்படி பண்ணணும், ஸ்விங் ட்ரேடிங் எப்படி பண்ணணும், நீங்கள் ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸ் எப்படி பண்ணணும், ஒரு ஸ்டாக்கை எப்படி செலக்ட் பண்ணுறது, செலக்ட் பண்ண அந்த ஸ்டாக்கில் எந்த ப்ரைஸில் என்ட்ரி ஆகணும், எங்கே டார்கெட் வைக்கணும், எங்கே ஸ்டாப்ல வைக்கணும், இதெல்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் ட்ரைனிங் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்டட் பர்சன் இந்த ஸ்க்ரீனில் தெரியல இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்கள் சீட்ஸை புக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி என்ன நடந்திருக்குன்றதை பார்ப்போம். ஓகே, நிஃப்டி நேற்று வீடியோலேயே நான் வந்து நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிளியராக சொல்லியிருந்தேன். இன்னைக்கு நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப் ட்ரெண்டில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த மாட்டமே நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ லைனுக்கு மேலே பிரேக் ஆனாங்க. காலைல பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட்ஸ் வரைக்கும் போனாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 ஹவர் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ரிவர்ஸ் ஆகி எங்கே க்ளோஸ் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எல்லோ லைனையே சப்போர்ட் எடுத்துக்கிட்டாங்க. அதாவது இது இத்தனை நாளாக ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகி மேலே போய் அந்த எல்லோ லைனுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து இன்னைக்கு ரெட் கலராக இருந்தாலும், அதாவது பேரிஷ் மோடாக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் வந்து பேரிஷான்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இது ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேனிக் செல்லிங் நடந்திருக்கு. அதாவது பிரேக் அவுட் ஆனதால் நிறைய பேர் ப்ராஃபிட் பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த ப்ராஃபிட்டே எனக்கு புக் பண்ணதுனால இந்த ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்த எல்லோ லைன்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பித்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் 80%. இனிமேட்டு மார்க்கெட் வந்து டவுன் அப்படின்னு நம்ம சொல்லி முடிவு பண்ணோம் அப்படின்னா ஸோ இனிமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த 24,000 அதை கட் பண்ணாதான் இனிமேட்டு மார்க்கெட் டவுனே தவிர அன்லெஸ் தட் மார்க்கெட் டவுன் கிடையாதுங்க. ஒன்று நாளைக்கு இதே மாதிரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோஜியாக ஃபார்ம் ஆகலாம், இல்லை சைட் வேஸில் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் 25,000 கட் பண்ணிருச்சு அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24,700. சரிங்களா? ஸோ மார்க்கெட் சீக்கிரமாக 24,700 போயிடும்ன்றது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ நிஃப்டி இதுதான் அப்டேட். வாங்க அடுத்தது பேங்க் நிஃப்டி போய் பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா சேம் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு புல்லிஷ் இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மார்னிங் வந்து 350 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேலே போனாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ஆகிட்டாங்க மீன்ஸ் டவுன் கிடையாது. ஸோ நேற்று க்ளோஸ் ஆன அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இன்னைக்கு மார்னிங் ஒரு புல்லிஷ் மொமெண்டம் இருந்துச்சு, நம்ம கொடுத்த எல்லா ஸ்டாக்ஸும் மேலே போச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து சைட்வேஸில், அதாவது நேற்று முடிஞ்ச இடத்துல வந்து இன்றைக்கும் முடிஞ்சிட்டாங்க. ஸோ மார்க்கெட் பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் டார்கெட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்குல்ல, அதாவது 57,000. ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் 56,500லேருந்து 57,000 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பேங்க் நிஃப்டிலையும் கண்டிப்பாக இருக்குது. சரிங்களா? இதுதான் இன்னைக்கு பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியோட அப்டேட். சரிங்களா? இது மட்டும் நீங்கள் நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பற்றி ரெகுலராக அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நான் ட்ரேடிங்கே பண்ணல, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது, வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. See you on the next video. Tata, bye bye.